எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்றைக்கி என்னன்னே தெரியலிங்க. நம்ம பூனாச்சி வந்து அமைதியாக போய் படுத்துட்ருக்கா மரத்துக்கடியில். எப்போவுமே என்னை பார்த்துட்டாவே ஒரே சத்தம் போடுவா. இன்றைக்கி ரொம்ப அமைதியாக இருக்கா. விகாஸ் தம்பியை ஸ்கூலுக்கெல்லாம் அமுச்சு விட்டாச்சு. இப்போ வந்து காலையிலேயே வந்து கல்யாணத்துக்கு கிளம்ப போகிறேன். நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, எங்கள் வீட்டுக்காரோடைய அத்தை பையனுடைய பையனுக்கு கல்யாணம்னு சொல்லி, அதான் இப்போ காலையில் கிளம்பலாம் அப்படின்ட்டு. அங்கே வந்து நான் என்ன மாதிரி சாரீ எடுத்து வச்சுருக்கேன் கட்டிட்டு போகிறதுக்கு அப்படிங்கிறத காட்டுறேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னே எடுத்த சாரீ தான், இதெல்லாம் கட்டாமல் இருக்கமே அப்படின்ட்டு சரி இப்போயாவது கட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப ட்ரெண்டிங்காக போன சாரீங்க. இந்த சாரீ நான் இப்போ எடுத்து வச்சுருக்கிறது. இது வந்து காயின் சாரின்னு சொல்லுவாங்க. அந்த சாரீ எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ அது இந்த சாரீ தாங்க. காயின் பார்த்திங்களா, கடைசியாக வந்து பார்டரில் வந்து பெரிய பெரிய காயினாக இருக்குது இல்லைங்களா, அந்த சாரீ தான். இது வந்து எங்கள் தறியில் நாங்கள் முதல்ல நெஞ்ச சாரீ இது. இது வந்து வெளியில் கொடுத்து தான் நெஞ்சோம். தறி பட்டுப்பாவை கொடுப்போம் இல்லைங்களா, அப்படி கொடுத்து நெஞ்ச சாரீ தான். இதில் வந்து ஒரு ஃபால்ட் ஆகி போச்சு. அதனால் ஒரு 10-15 சாரீ வந்து அப்படியே மாற்றி நெஞ்சிட்டாங்க. அதனால் வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஆளுக்கு ஒரு சாரீ கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்த சாரீ தான் எனக்கு இந்த சாரீ. அதனால் சரி இந்த சாரீ வந்து நம்ம இப்போ கட்டிக்கலாம் இன்றைக்கி அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து என்ன மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, இது காயின் மாதிரி வட்டமாக இருக்கிறதுனால ஏதாவது ஃபால்ட் வந்துட்டால் கொடுத்துருவாங்க நம்மக்கிட்ட. இந்த சாரீ வந்து கடைக்கு கொடுக்க முடியாது அப்படின்ட்டு. அந்த மாதிரி சாரீஸ் தான் நான் எடுத்துக்கிறது மேக்ஸிமம். இது மாதிரி எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி தைச்சிக்கிட்டேன். கைக்கு மட்டும் இது மாதிரி வட்டமாக இருக்கிற மாதிரி தைச்சிக்கிட்டேன். எனக்கு பார்டரில் ரவுண்டாக இருக்குது இல்லைங்களா, அதுக்காக வேண்டி கையில் வந்து ரவுண்டாக அப்படி வட்டமாக இருக்கிற மாதிரி வச்சு தைச்சிக்கலாம் அப்படின்ட்டு. இது அந்த டைமில் வந்து இந்த கேரளாக்காரங்க அவங்க சாரியில் இப்படி வச்சு தைப்பாங்க. அதுக்காக வேண்டி அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா காட்டுறேன். கேரளா சாரீஸில் எல்லாமே இந்த மாதிரி இருக்கும். அவங்க ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி தைச்சிருந்தாங்க. அதை பார்த்துட்டு அது மாதிரி தைக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி தைச்சேன் நான். இது வந்து இப்போ நான் கட்டிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம கல்யாணத்துக்கு என்ன பூ வச்சுட்டு போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த 7 days ரோஸ் தாங்க வச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு. குட்டி குட்டியாக அழகாக பூத்துருக்குது பாருங்க அப்படியே. சரி, இன்றைக்கி இது ஒரு செண்டு மாதிரி எடுத்து எல்லாம் சேர்த்து வச்சு அப்படியே கட்டி வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பறிச்சிட்டு இருக்கிறேன். இதே மாதிரி ரொம்ப மொக்காக இருக்கிறத பறித்து அப்படியே செண்டு மாதிரி வச்சிங்கனாக்கா ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே திலகா வீட்டில் இருக்கிற எல்லா பூவையும் பறிச்சுட்டு வந்துட்டு அப்படி என்னென்ன கலர் இருக்குதோ எல்லா கலர் பூவையும் பறிச்சுட்டு வந்து வச்சுட்டு அப்படி. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கா. அப்படி போதும், எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வச்சுக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக இப்போ ரெடி ஆகியாச்சு. இந்த சாரீ வந்து பெரிய பெரிய காயின் அண்ட் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நான். அவ்வளோதான், கல்யாணத்துக்கு சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இப்போ நம்ம போயிட்டு வந்துடலாம் கல்யாணத்துக்கு. ஓகே, பூவும் பாருங்க வச்சுட்டேன் நல்லா கட்டி செண்டு மாதிரி. ஓகே, இந்த ப்ளவுஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது நான் எவ்வளோ இழைச்சி போயிருக்கேன் அப்படிங்கிறது. பாருங்க எவ்வளோ லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி பரவாயில்ல, இழைக்கிறது எந்த ஒரு டயட்டும் இல்லாமல் இழைக்கிறது நல்லது தானே. சரி ஓகே, போகலாம் நம்ம இப்போ. வர்ஷா பாய். வர்ஷா பொண்ணு கல்யாணத்துக்கு கூப்பிட்டா வரமாட்டேங்குது. சரி கிளம்பு. இந்த கல்யாணத்தில் நம்ம கார்த்தியோட சமையல் தாங்க. மெதுவடை வச்சுருந்தான், அதுக்கப்புறமேட்டு மஷ்ரூம் பிரியாணி, தோசை, இட்லி, அது கூட வந்து கேசரி செஞ்சுருந்தாங்க. அப்புறம் பூரி, அதுக்கு உருளைக்கிழங்கு குருமா, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் செஞ்சுருந்தாங்க. எங்கள் வீட்டுக்கார கையிலேயே பிடிக்க முடியல. கல்யாணனாலே எல்லாம் சொந்த பந்தங்கள் எல்லாம் வருவாங்க இல்லைங்களா, அதனால் வந்து அப்படியே எல்லாருக்கும் முன்னாடியே போயிட்டார். எங்களெல்லாம் கூட்டிகிட்டே போகல அவர், அதுக்கு முன்னாடி எங்களுக்கு முன்னாடியே போயிட்டார். இவங்க தான் வந்து எங்கள் வீட்டுக்காரோடைய அத்தையும் அவங்க மாமாவும், சின்ன அத்தை சின்ன மாமாவிங்க. அவங்க கூட உட்காந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னாக்கா அவங்களுக்கு இப்போ தான் வந்து முட்டி ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்திருந்தாங்க கங்கா ஹாஸ்பிட்டலில். இப்போ வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இன்னும் ஒரு அக்காலையும் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால் கொஞ்சம் நேரம் அங்கேயே இருந்து பேசிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் மேலே போய் ஃபோட்டோ எடுக்க போகலாம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தோம்.
இந்த மாதிரி தாங்க ஒரு திருமணம் அப்படின்னாக்கா சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளால் பார்க்க முடியாது அடிக்கடி எல்லாராலையும். இந்த மாதிரி விசேஷங்களை பார்த்து எல்லாரும் நல்லா பார்த்து பேசிக்குவோம், எல்லாத்த பற்றி விசாரிச்சுக்குவோம். இதெல்லாம் நடக்கிறதுனால தான் திருமணமே வந்து ஒரு களைகட்டி ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அது இல்லாமல் ஒரு திருமணம் செய்யும் போது அந்த திருமணத்தை மூலியமாக நிறையா குடும்பங்கள் வந்து வாழ வைக்கிறோம் நம்ம அந்த குடும்பங்களை. அதனால தான் திருமணத்தை முறையாக செய்யணும் அப்படிங்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து எங்கள் மாமனார் மாமியார் உங்களுக்கே தெரியும். அவங்கனால மேலே மாடி ஏற முடியாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி பொண்ணையும் மாப்பிள்ளையும் கீழேயே வர சொல்லி அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க சொன்னாங்க. 2 பேருமே கீழே வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. பொண்ணை பற்றியும் மாப்பிள்ளை பற்றி நான் கட்டாயமாக சொல்லியே தீரணுங்க. சின்ன பிள்ளைங்க திருமணம் மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கே. குட்டி குட்டியாக பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க. 2 பேருமே 2 டிகிரி படிச்சிருக்கிறாங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 2 டிகிரி 2 பேருமே பண்ணியிருக்காங்க. அத்தை பொண்ணு மாமா பொண்ணு தாங்க 2 பேருமே. அதனால் ஒரே ஃபேமிலியாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு 2 பேரும் ஒரே மாதிரியே இருந்தாங்க. அவ்வளோதாங்க. எல்லோரும் ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாம் குரூப்பாக நின்று எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் கல்யாணத்துக்கெலாம் போயிட்டு வந்தாச்சு. நல்லா டீ வச்சு நல்லா சூடாக குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து லஞ்சு செய்ய ஆரம்பிக்கணும். அதுக்குள்ளே வருஷா பொண்ணு எனக்கு ஜூஸ் வேணும்னு சொல்லி கேட்டால், சரி நம்மளுடைய ஸ்டார் ஃப்ரூட் இருக்கு இல்லைங்களா, அதை போய் பறிச்சுட்டு வந்து கொஞ்சம் ஜூஸ் போட்டு கொடுத்துர்லாம். நம்ம ஸ்டார் ஃப்ரூட் செடி இப்படி தான் இருக்குது. நிறைய பழம் பழுத்துருக்குது. கொஞ்சம் பறிச்சோமாக்கா ஊருக்கும் எடுத்துகிட்டு போயிடுவா போகும்போது. இப்படி பழுத்த பழமாக பறித்தாதாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் கடைங்களெல்லாம் இந்த மாதிரி கிடைக்கிறது கிடையாது. நம்ம தோட்டமாக இருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி கிடைக்கிது. இருக்கிறதெல்லாம் பறிச்சிட்றேன். போதும், இப்போ இந்த அளவுக்கு பழம் போதும். ஏன்னா ஜூஸ் போட மட்டும்தானுங்களா, அதனால் போதும். ஊருக்கு போகும்போது ஃப்ரெஷ்ஷாக பறித்து கொடுத்துர்லாம். இது கூட வந்து பீட்ரூட்டு, கேரட்டு, அதுக்கப்புறம் ஸ்டார் ஃப்ரூட்டு, இது 3 தான் இன்றைக்கி ஜூஸ் போடலாம் அப்படின்ட்டு இப்போ நம்ம ஜூஸ் போட்டுடலாம். ஃப்ளிப்ஸு ஜூஸர் தாங்க நான் வச்சுருக்கேன், அதில் தான் இன்றைக்கி போட போகிறேன். ஓகே, ஆன் பண்ணியாச்சா? போடு தம்பி. குடிச்சு பாரு, ஸ்வீட் போதுமானு கேட்டு பார்த்துட்டு. இன்றைக்கி இந்த தொட்டியில் இருக்கிற மீனை பிடிச்சி அதுக்கப்புறம் தான் லஞ்சுக்கு வந்து மீன் குழம்பு வைக்க போகிறோம். எங்கள் தம்பி தான் மீன் பிடிக்க போகிறாரு. ஒரு பாறையா புரிடா, தூக்குங்கடா, தூக்குங்க. ஏன்டா உக்காரதே, பொண்ணு பிள்ளைட உட்காரானே. ஒரு மீன் பிடிச்சாச்சு. சூப்பர் சூப்பர். ஏன்னாக்கா இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆச்சு மீன் குழம்பு வச்சு. அதனால் மீன் குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு, சரி எங்கே போய் மீன் எடுக்கிறது, நம்ம தொட்டியில் இருக்கிற மீனையே பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி வந்து மீன் பிடிக்க வந்திருக்கிறோம். பார்க்கலாம் நம்மளோட அதிர்ஷ்டம் எத்தனை மீன் உழுவுதுன்னு சொல்லி. என்னடா தம்பி போட்டோன்னு, இது குட்டி ஜிலேபிடா. தூண்டில் என்ன சொருகி இருக்கிற? மைதா மாவு சொருகுனாலே வந்துருதா? கிழிச்சிருச்சா கையா? பார்க்கலாம். இப்போ அஜய் போடுறான் தூண்டில. 1 கிலோக்கு மேலேயே இருக்கும். சூப்பர் இறால். மீன் பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தோங்க. உடனே வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போலாம் வந்து டான்னு 4 மணி ஆனால் போதும், மேகமெல்லாம் அப்படி கருக்கூடிடுது. உடனே வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. அலாரம் வச்ச மாதிரி கரெக்டாக அந்த டைமுக்கு மழை வர ஆரம்பிச்சிருது.
திலகா வர லீவ் போட்டாளுங்களா, அதனால் என்னத்தை காய வச்சுருக்கா அப்படிங்கிறதே தெரியல. கடைசியாக போய் எங்கள் கொழுந்தனார் ஒய்ஃப் தான் போய் எடுத்துறதுக்கு போனாங்க. கடைசியாக அது என்னன்னு சொல்லி பார்த்தாக்க நம்ம தூதுவளை தலையை தான் காய வச்சுருக்கா. அது நிறைய பறிச்சுட்டு வந்தேன், காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் பொடியா அப்படின்னு சொல்லி காய வச்சுருந்தேன். அதெல்லாம் மழையில் நனைய விட்டாச்சு. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து வடிகட்டி அதை மறுபடியும் ஒரு ட்ரிப் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம். எங்கள் காட்டில் வந்து ஏற்கனவே ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க. அது இல்லாமல் இன்னொரு போர் ஒன்று போட்டிருந்தோம். நான் ஒரு 2 மாதம் வீடியோ போடாமல் இருந்தேன் இல்லைங்களா, அந்த சமயத்தில் தான் போர் போட்டிருந்தோம். அந்த போருக்கு வந்து கரண்ட்டு வந்து கொடுக்காமலே இருந்தாங்க. கரண்ட்டுக்கு வர சொல்லி நாங்கள் எத்தனையோ நாள் சொல்லிகிட்டு இருந்தோம். அது வராமலே இருந்தாங்க. அது என்னன்னு தெரில, இன்றைக்கி வந்து கரண்ட்டு கனெக்ஷன் கொடுக்கறதா சொல்லி வந்துட்டாங்க. அந்த இபி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவர் வந்து எங்கள் வீட்டுக்கார் கூட படித்தவர் தான். அதனால் எங்கள் வீட்டுக்கார் என்ன சொன்னார், நீங்கள் கரண்ட்டு கொடுக்க வந்த நேரம் தான் வந்து மழை வந்துருச்சு, அதனால தாண்டா மழையே வந்து கொட்டுது அப்படின்னு சொல்லி கேலி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார். இத்தோண்டு மீன் காலையிலேருந்து ரெடி பண்ணுறீங்களே, உங்களுக்கு இது ஓவரால் என்னடா கடை இல்லைன்ட்டு கடல்லையே காலையிலேருந்து மீன் இன்னும் வரைக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்க. மழை வந்து கெடுத்து விட்டுருச்சு வேலையை. 1000 காரணம் சொல்லுங்க. மழை வந்துருச்சு, கடை இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு. இந்த மீன் வந்து பொரிக்கிறதுக்கா? இது பாறை பொரிக்கிறதுக்கு. பாறை. இன்னொன்று குழம்புக்கு காட்டு. குழம்பு மீன் என்னது? ஜிலேபி விரால். மிக்சிங் அவ்வளோதான் மாட்டுனுச்சு. அதான் விராலையும் ஜிலேபி மிக்சிங் போட்டாச்சு. இது வந்து குழம்புக்கா? ஏன்டா எல்லா மீனுக்கும் உஷாராகி போச்சுங்களாடா, ஒன்றும் கூட வரமாட்டுருச்சுங்க. தெரிஞ்சுக்கிச்சிங்க போடா. என்ன போட்டு கழுவுற? உப்பு போட்டு கழுவுறியா? சரி சீக்கிரம் கழுவிட்டா. இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் வந்து தேன் எடுக்கிறதுக்கு ஆள் வந்திருந்தாங்க. வந்து தேன் எடுத்து கொடுத்தாங்க. ஒரு 1.5 லிட்ரு பக்கமாக வந்துச்சுங்க, அதிகமாகலாம் வரல. ஏன்னா இந்த வருஷம் வந்து கரெக்டாக பாலமரம் பூ பூக்கிற நேரத்தில் வந்து மழை வந்துருச்சு. அதனால் பாலமரம் எல்லாமே ரொம்ப அதிகமாக பூ பூக்கலை, கம்மியாக தான் பூ பூத்துருந்துச்சிங்க. அதனால் வந்து இந்த ட்ரிப்பு தேனோடைய ஹீல்டு வந்து கம்மியாக போயிடுச்சு எங்களுக்கு தோட்டத்தில். அதனால் கம்மியாக தான் கிடச்சிச்சு. போன ட்ரிப் வந்தப்போ ஒரு 2 லிட்டர் எடுத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இந்த ட்ரிப்பு ஒரு 1.5 லிட்டர் எடுத்து கொடுத்தாரு. அந்த அதை தேனை விட அந்த தேன் அடையில் இருக்கிறதோட எடுத்து சாப்பிட்றது தான் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதை தான் நான் எடுத்து நான் நல்லா சாப்பிட்டுட்டேன் நான். அதுக்கப்புறம் அந்த தேனடையை வெளியிலே வச்சுட்டோம். ஆளு கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுட்டாங்க எல்லோரும். இப்போ 2 மீனுமே சுத்தப்படுத்தி கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து வறுவலுக்கு, இது வந்து குழம்புக்கு நம்ம எடுத்துக்கணுமே, அதனால வச்சிடலாம். எனக்காக வேண்டியவங்க உழைச்சி தேன் ஊற்றிட்டு இருக்காங்க. உழைச்சி எப்படி வருஷம் ஊற்ற முடியும்? கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பொருளாக தேடி எடுத்து வருஷாக்கு பேக்கிங் நடந்துட்டு இருக்கு. ஓகே ரெட் குரூட் போன் தம்பி அந்த பேக் பண்ணது எல்லாத்தையும் அங்கத்தில் வச்சிருக்கீங்க. ஏய் செம்ம டேஸ்டா இருக்குடா. இது கொஞ்சமா இதுல ஊத்தி குடிச்சு தேங்க்யூ. ஃபிங்கர் லிக். அதுல நான் அந்த கூண்டோட எடுத்து சாப்பிடு போய் புடிச்சிட்டு வந்தாங்கடா. அதுதான் செம்ம டேஸ்டா இருக்கும். எது நல்லா இருக்கு அது சொன்னா புரியாது உங்களுக்கு. இப்போ மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். இது ரொம்ப ஈஸியானதுங்க. இது வந்து நான் எப்பவும் ரெகுலராக வைக்கிறது தான். அது ஒரு ட்ரிப் உங்ககிட்ட சொல்லிடுறேன். பூண்டு கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறக்க எடுத்துக்க வேண்டியதுதான். தக்காளி ஒரு 4 தக்காளி, சீரகம், மிளகு, கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வரமிளகாய், கொத்தமல்லி வந்து நல்லா நைஸாக அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அரைச்ச கொத்தமல்லியை நான் போட்டுக்குவேன். இல்லாட்டினா வர கொத்தமல்லி சேர்த்திக்கணும். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு அரைச்சிருவேன். அரைச்சதுக்கு அப்புறமேட்டு தான் குழம்பு தாளிப்பேன். இப்போ இதெல்லாம் வறுத்துட்டு அரைச்சிட்றேன். முதல்ல ஒரு வாணலில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, நிறக்க சின்ன வெங்காயம் போட்டுக்குங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம வறுத்து அரைச்சி காட்டுறேன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த மசாலா தான் அரைச்ச மசாலா அது. அந்த மசாலாவை நம்ம நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு அப்படியே எடுத்து ஊற்றிட வேண்டியதாக. நம்ம போட வேண்டியது எல்லாமே அதுலேயே போட்டு அரைச்சிட்டோம். அதனால் நான் அந்த மசாலாவை அப்படியே ஊற்றிட்டேன். அதுலேயே மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் நல்லா கழுவி அந்த வாணல்லே ஊற்றிடலாம். இப்போ அது நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம்
உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது 2 தான் நம்ம போடாமல் இருந்தோம். அது 2யும் போட்டுட்டு அது நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. இப்போ வந்து மிளகாய்த்தூள் போடணும். மிளகாய்த்தூள் போட வேண்டாம் நம்ம, ஏன்னா ஏற்கனவே மிளகாய் போட்டிருக்கிறதுனால அந்த காரமே போதும் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா நீங்கள் மிளகாய்த்தூள் போட்டுக்கங்க. நான் கொத்தமல்லி தூள் மட்டும் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம புளிக்கரைசல் இருக்கு இல்லைங்களா, அந்த புளிக்கரைசலை கொஞ்சம் ஊற்றிட்டேன். புளி வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் மீன் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா மீன் போட்டதுக்கப்புறம் புளி வந்து அந்த மீன் வந்து இழுத்துக்கும் புளியை, அதுக்காக புளி வந்து கொஞ்சம் தூக்கலாக போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனை போட்டுற வேண்டியதாங்க. மீன் போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் வந்து மீன் உடனே வெந்து போயிடும். ஏன்னா ரொம்ப நேரம் வேக விட்டோமா மீனெல்லாம் கழுண்டு போயிடும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் மீன் வெந்துடும். கடைசியாக நான் வந்து கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் வந்து இனிப்பு, புளிப்பு, காரம் 3ம் வந்து சரியாக இருக்கும். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. கடைசியாக நம்ம கொத்தமல்லி தலையை தூவி நம்ம இறக்கிற வேண்டியதுதான். கொஞ்ச நேரம் நம்ம மூடி போட்டமாக போதும், நமக்கு மீன் வெந்துடும். இந்த சமயத்தில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ தான் வந்து நமக்கு மீன் உடையாமல் இருக்கும். அதனால் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். பாருங்கள், மேலாப்பில் எண்ணெய் மிதந்து வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ குழம்பு நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். அவ்வளோதான் வர்ஷாவுக்கு குழம்பு வந்து மீன் குழம்பு இன்னைக்கு செஞ்சு கொடுத்து விட போகிறேன். வர்ஷா vlogs பாருங்க எல்லாரும். ஆமாம், அவள் வந்து சென்னையில் எங்கெங்கே ஊர் சுற்றுறா, என்னென்ன செஞ்சு சாப்பிட்றா அப்படிங்கிறதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறா. அதனால் வர்ஷா சேனலை கட்டாயம் பாருங்கள். நாங்கள் வந்து ஸ்டார் ஃப்ரூட்ஸ் நிறையா இருக்கிறதுனால அது பறிக்கிறதுக்காக நானும் என் தம்பி இவன் பாரு ஸ்டார் ஃப்ரூட்ஸ் வாயில் வச்சுட்டு போகிறோம். இங்கே இவனுக்கு கூட ஸ்டார் ஃப்ரூட் சாப்பிடுவானே. அவன் கேரட், பீட்ரூட் அதெல்லாம் எல்லாமே சாப்பிடுவான். நானும் என் தம்பி வந்துட்டு ஸ்டார் ஃப்ரூட் பிக்க வந்தோம். எங்கள் கூட குக்கி வந்து ஸ்டார் ஃப்ரூட் சாப்பிட வந்திருக்கான். சஞ்சய் வந்து எங்கள் வீட்டுக்காரோடைய ஃப்ரெண்டோட பையங்க. அவன் சின்ன வயசுலேருந்தே எங்கள் பொண்ணுங்க கூட ஒன்றா படித்த பையன்தான். வர்ஷாக்கு, வினிஷாக்கு 2 பேர்த்தோட சின்னவன். ஆனால் வந்து இப்போ நல்லா வளர்ந்து போயிட்டாங்க. ஆனால் அவன் என்ன சொன்னான், எங்கள் எல்லாரையும் விட விகாஸ் தான் ரொம்ப வளர்ந்து போயிட்டான், வேணா நீங்களே வச்சு பாருங்கள், நீங்களே பாருங்க அத்தை அப்படின்னு சொல்லி சொன்னான். அதனால தான் 2 பேரும் ஒன்றா நின்று ஹைட்டு பார்த்தாக்கா 2 பேரும் ஒரே அளவாக தான் இருந்தாங்க. இப்போயே இவன் இவ்வளோ ஹைட்டாக இருக்கிறான் அத்தை, நீங்கள் ஒழுங்காக சாப்பாட்டை கம்மி பண்ணுங்க அவனுக்கு, இல்லாட்டினா இன்னும் வளர்ந்து போயிடுவான் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனால் இல்லைன்னா நான் வளர மாட்டேன், நீங்கள் பேசாமல் போங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருந்தான் அவன். அதனால தான் 2 பேரும் அப்படி வச்சு பேசிக்கிட்டு கிண்டல் அடிச்சுட்டு இருந்தானுங்க. எல்லாம் சாப்பிட்றீங்களா? சுமதி அம்மா சமையல் எப்படி இருக்குது? மீன் குழம்பு எப்படின்னா இருக்கு? சூப்பராக இருக்குது சிஸ்டர். வறுவல் சாப்பிட்டு பார்க்கல, நான் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். சஞ்சய், வறுவலுக்கு உப்பு காரம் சரியா போச்சா? ஆலம் பார்க்க 2 பேர்த்த விட்டுருக்கிறேன், அடுத்தது நான். சூப்பர். நீங்களுமே இதே மாதிரியே என்னுடைய ஸ்டைலில் வந்து மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். நாங்கள் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் வெறும் புளி மட்டும் கரைச்சி ஊற்றி செய்வோம். இது வந்து செட்டிநாட்டு சைடு எங்கள் அம்மா செய்கிற ஸ்டைல் இது. அது மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் ஒரு ட்ரிப் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மற்றவங்களும் போட்டு பாருங்க, மற்றவங்களும் போட்டு கொடுங்க, எப்படின்னு டேஸ்ட் பார்த்துட்டு மற்றவங்களுக்கும் போட்டு கொடுங்களாம். ஓகே, அப்போ தான் அவங்க நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக. ஓகே, எல்லாம் சாப்பிட்டுட்டோம். இன்றைக்கும் நமக்கு வந்து சீம்பால் கிடச்சிருக்குதுங்க. இது வந்து இருங்க இது வந்து இன்றைக்கி வந்து சென்னைக்கு தான் கட் பண்ணி எடுத்து கொடுத்து விட போகிறேன். ஏன்னா அமுதாவுக்கும் வர்ஷாவுக்கும் தான். இங்கே நாங்கள் சாப்பிட்டு சளிச்சிருச்சு, அதனால் அவங்களுக்கு தான் கிடைக்காத பொருள், அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து விடலாம். கட் பண்ணி கொடுங்க. அவ்வளோதான். இப்போ 2 பாக்ஸ் வந்து ஃபில் பண்ணியாச்சு. இது ஒரு பாக்ஸு, இது ஒரு பாக்ஸு. இது வந்து இங்கே இருக்கிறவங்க சாப்பிட்றதுக்காக வேண்டி இது வச்சாச்சு. இப்பயே சாப்பிடாதீங்க, நைட் டைமு. உடனே மறக்கிறாரு பாரு. இதுக்கு என்ன பேர்னாக்கா, தேன் வலிக்கிறவன் புறங்கை நக்கிறதுன்னு பேர். ஏங்க கட் பண்ணிவிட்டு திங்கக்கூடாதுங்கிறாளே அப்படிங்கிறாரு. சரி சாப்பிடுங்க. அவ்வளோதான். வர்ஷாவுக்கு வந்து பேக்கிங்கெல்லாம் ஓரளவுக்கு முடிச்சுட்டேன். என்ன மாவு கொஞ்சம் ஆட்டி வச்சேன், இட்லி மாவு எடுத்துகிட்டு போக மாட்டேன்ட்டா. இப்போ தாங்க ஆட்டி வச்சேன், அதை கொண்டுட்டு போனால் தாராளமாக ஒன்றுமே ஆகாது, ஆனால் மாட்டவே மாட்டேன்ட்டா. கொஞ்சோண்டு வந்து தயிர் போட்டு புற போட்டு வச்சுருக்கேன். என்னால் முடிஞ்சது, எனக்கு தெரிஞ்சது எல்லாம் பண்ணி பேக் பண்ணிட்டேன்.
இதை கொஞ்சம் திருப்தியாக கொடுத்துருக்குறேன். அவ்வளோதான், பேக்கிங்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அவள் கிளம்ப வேண்டியதுதான். ஆனால் இன்றைக்கி வந்து சேலம் தான் கொண்டுட்டு போய் விடணும் அவளை. அதுக்காக வந்து அவங்க அப்பா தான் கொண்டு போய் விட்டுட்டு வர போகிறாரு. அதனால் இப்போ கொஞ்ச நேரத்தில் அவள் கிளம்பிடுவா. ஆ அவ்வளோதாங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.